ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 6. இந்த மாப்பிள்ளை தான் வேண்டும் என்று சந்திரலேகா கேட்டதால் பாட்டியும் அம்மாவும் அவர்கள் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம் என்றார்கள். இன்னொரு காரணம், நாத்தனார்கள் இல்லாமல் 3 பேரும் பையன்கள். மூத்தவங்க 2 பேருக்கும் இவர்களைப் போலவே பெரிய இடத்தில்தான் பெண்ணெடுத்திருக்கிறார்கள். பிக்கல் பிடுங்கல் இல்லை என்று மகளின் விருப்பத்திற்கு தலையை ஆட்டினார்கள். திருமணத்திற்கு பின் தாத்தா மெனக்கட்டு சந்திரலேகா கணவனை அழைத்து கொண்டு வந்து அந்த ஓட்டு வாரத்தில் இருந்தவனிடம் அறிமுகப்படுத்த சிவாவை பார்த்தவனுக்கு படு இலக்காரமாக இருந்தது. ஓஹோ, மாட்டுக்கார பயலா இவனை குடும்பத்தை விட்டே ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ ரொம்ப நல்லது. ஈஸியாக இவனை அடித்து விரட்டிவிட்டு சொத்தை 2ஆக பங்கு பிரித்து தன் மனைவியோடதை எடுத்து கொண்டு போய்விடலாம் என்று கனவு கண்டான். தாத்தாவை முறைத்த சிவா மாப்பிள்ளையை கண்டுக்கவே இல்லை. அவனை விட படுநக்கலாக பார்த்தவன் போய்விட்டான். லேக்காதான் அம்மா அப்பா பாட்டிக்கிட்ட, தாத்தா என் புருஷனை அந்த மாட்டுக்கார பையக்கிட்ட கூட்டி போய் அறிமுகப்படுத்துறேன்னு என் புருஷனை அவமானப்படுத்தி வச்சுட்டாரு என்று குதித்தாள். உங்களுக்கு எதுக்கு தாத்தா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம்? அவன் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவன் இல்லை, அவன் தனி ஆள். உங்களுக்கு அவன் வேணுமுன்னா அவன் கூட போய் இருங்க. அதை விட்டுட்டு எங்களை தொல்லை பண்ண வேண்டாம் என்று அபிச்சந்திரன் கத்தினான். அவனுக்கு தாத்தா சிவாவை தாங்குவது சின்ன வயதில் இருந்தே பிடிக்காது. எதுவாய் இருந்தாலும் முதலில் சிவா என்றுதான் தாத்தா சொல்லுவார். தொழிலை பற்றி அபி கவலைப்படலை. ஏன்னா தொழில் அப்பாவோடது, அவர் பெயரில்தான் இருக்கு. அப்பா அவனிடம்தான் தொழிலை கொடுப்பார். சிவாவுக்கு தொழில் பற்றி எதுவுமே தெரியாது. கொடுத்தாலும் கூட ஈடாக பணமாகத்தான் கொடுப்பார் என்பதால் சிவாவை பற்றி எப்போதுமே அவன் கண்டுக்க மாட்டான். அப்பா அந்த காலத்திலேயே இன்ஜினியரிங் படித்தவர். அதனால்தான் பணமும் இருந்ததால் தனியாக தொழில் தொடங்கி நடத்தினார். இவன் இன்ஜினியரிங் முடித்து தொழில் மேலாண்மையும் டெல்லியில் படித்துவிட்டு வந்தவன். சிவாவுக்கு ஆங்கிலம் படிக்க கூட தெரியாது. அவனுக்கு தொழில் அறிவும் இல்லை. அவனுக்கு விவசாயம்தான் வரும். எனவேதான் தொழிற்சாலையில் அவன் ஏகாதிபதியாக இருந்தான். இதுதான் அந்த குடும்ப கதை. வாங்க, இனி சிவா என்ன பண்ணுறான்னு நாம் பார்க்கலாம். அட, அதுக்குள்ளே 10 நாள் ஆகிடுச்சு. சிவாவுக்கு காயம்பட்டு 10 நாளும் பூபதி தான் அவனுக்கு சமைத்து போட்டு அவனை கவனமாக மருந்து மாத்திரை கொடுத்து பார்த்து கொண்டான். 4-5 நாள் படுத்திருந்த சிவா அதன் பிறகு மெல்ல நண்பர்களுடன் தோப்பு வயல் என்று வண்டியின் பின்பக்கம் அமர்ந்து சுற்றி வந்து பார்த்தான். இப்பத்தான் தை மாதம் பிறந்திருக்கு, அறுவடை காலம். இப்போ போய் காயம்பட்டு விட்டதே என்று வருத்தப்பட்டாலும் களத்து மேட்டிலேயே தான் இருந்தான். அந்த காலத்தில்தான் கையால் அறுத்து அடித்து மாட்டை விட்டு மிதிக்க விட்டு நெல்லை பிரித்து எடுத்தார்கள். இப்போதெல்லாம் அப்படி இல்லை. பல ஏக்கர் நெல்லை ஒரு சில மணி நேரத்தில் அறுத்து விடும் மெஷின் அதை அங்கேயே நெல் வேறு வைக்கோல் வேறு என்று பிரித்து விடுகிறது மெஷின். பிறகு என்ன வேலை அங்கே? அவனுடைய சொந்த தோட்டத்தில் மிகப்பெரிய சிமெண்ட் களம் அமைத்து இருந்தான். அத்துடன் பெரிய குடோனும் கட்டியிருந்தான். களத்தில் 50 ஆட்களை விட்டு நெல்லை நன்றாக காய வைத்த பின் மூட்டைகளாக கட்டி குடோனில் பாதுகாப்பாக வைத்தார்கள். தாத்தாவின் பங்கிற்கான நெல்லை அங்கேயே அவரிடம் கொடுத்து விடுவான். அவர் வீட்டிற்கு தேவையானது போக மீதியை அப்பவே விற்று பணமாக்கி தன் பெயரில் பேங்கில் போட்டுக்கொள்வார். இப்ப வரை அவர் சுய சம்பாத்தியத்துடன் இருப்பதால் தான் தேவிகா கொஞ்சம் அடங்கி இருக்கிறார். மகன் பேரன் சம்பாத்தியத்தில் இவர் சாப்பிடும் காலம் வந்தால் அவ்வளவுதான். சிவா வருடம் முழுவதும் ஏதாவது பயிர்களை மாற்றி மாற்றி பயிரிடுவான். காய்கறி தோட்டம், பூந்தோட்டம் தனியாக இருக்கிறது. வருடம் முழுவதும் அவனிடம் இருக்கும் ஆட்களுக்கு வேலை இருக்கும். என்ன ஒன்று, சில சமயம் லாபம் நிறைய வரும், சில சமயம் நஷ்டம் வரும், சில சமயம் கையை கடிக்கும். இதனால்தான் அந்த காலத்தில் உழுகிறவன் கணக்கு பார்த்தா உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். உண்மைதான், விவசாய தொழில் கடினமானது. இப்போது என்னதான் எளிதாக மாறினாலும் அடிக்கிற வெயிலிலும் பெய்யும் மழையிலும் நின்று வேலை செய்யணும். மேலும் இது சீசன் தொழில். 6 மாதம் விவசாய வேலை இருக்கும், அடுத்த 6 மாதம் வேலை இருக்காது. அதனால்தான் சிவா யோசித்து சிறுதானிய வகைகள், காய்கறிகள், பூந்தோட்டம், ஏன் மாடுகளுக்கு தீவனமாக ஒரு வகை புல்லும் சில ஏக்கரில் பயிரிடுகிறான். பால் பண்ணை வைக்கும் ஐடியா இருக்கு. இவனிடம் இருக்கும் வைக்கோல், புல், சிறுதானிய செடிகள் எல்லாம் மாட்டுக்கு நல்ல தீவனமாகும்.
எனவே பால் பண்ணை கோழிப்பண்ணை இரண்டுக்கும் வைக்கலாம் என்று இருக்கிறான். இந்த அறுவடை முடியவும் அதற்கான பயிற்சி வகுப்புக்கு போகணும் என்று ஏற்பாடு செய்துவிட்டான். சிவா நண்பர்கள் பள்ளிக்கூடம் போகலை என்று படிப்பை விட்டாலும் நன்றாக படித்தவன் அவன். அப்பா தாத்தாவின் அறிவு அவனுக்கும் உண்டு. கண் பார்த்தால் கை செய்யும் திறமை கொண்டவன். எனவே எந்த தொழிலாக இருந்தாலும் அதை நன்றாக தெரிந்தவர்களிடம் கேட்டு முறையாக பயிற்சி எடுத்த பிறகே செய்வான். பால் பண்ணை கோழிப்பண்ணை எல்லாம் விவசாயம் சார்ந்த தொழில்கள். மாட்டுக்கு கோழிக்கு தீவனம் அவனிடம் இருக்கு. எனவே எளிதாக தொடங்கலாம். ஆனாலும் பயிற்சிக்கு போக நினைத்தான். சொந்த பணத்தை முழுதாக போடாமல் விவசாய கடன் தொழில் முனைவோர் கடன் வாங்கவும் அலைந்து கொண்டு இருந்தான். மாட்டுச்சாணம் உரமாக பயன்பட்டது. கோழி கழிவுகளும் உரமாக பயன்படும். ஒன்று இன்னொன்றுக்கு உதவியாக இருக்கும். அடுத்த 10 நாளில் நன்றாக நடக்க தொடங்கிவிட்டான். இனி வெயில் காலம் வேற விதமான விவசாயம். அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் நடந்தது. தன்னுடைய சொந்த நிலத்தில்தான் சொட்டு நீர் பாசன வசதி செய்து இருந்தான். தாத்தாவின் நிலத்தில் கண்மாய் மூலம் ஆண்டுக்கு ஒரு முறைதான் விவசாயம் செய்வான். அறுவடை முடிந்தால் நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி. இந்த வருடம் சிவாவுக்கு காயம் பட்டதால் எந்த ஜல்லிக்கட்டிலும் கலந்து கொள்ள முடியலை. தாத்தா பேரனிடம் எப்போதும் போல் பேசியவர், சிவா பொண்ணு பார்க்கவா, கல்யாணம் பண்ணிக்கடா, இன்னும் 2 மாசத்துல அபிக்கு கல்யாணம், உன்னை விட 2 வயசு சின்னவன், அவனுக்கு கல்யாணம், நீ ஏண்டா இப்படி தனியாக இருக்கிற, எல்லாரும் என்னத்தான் கேட்குறாங்க, ஏன் இன்னும் அவனுக்கு கல்யாணம் பண்ணலைன்னு நான் சொன்ன எதையுமே நீ கேட்கல, நல்ல பள்ளிக்கூடத்தில் படின்னு சேர்த்து விட்டேன், போக மாட்டேன்னு சொல்லிட்டேன், 10ஆவதுக்கு பிறகு படின்னு சொன்னேன், படிக்க மாட்டேன்னுட்ட, இப்போ 30 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்கிறேன், அதையும் கேட்க மாட்டேங்கிற, என்னை ஏண்டா இப்படி போட்டு படுத்துற என்று ஆற்ற மாட்டாமல் அவர் புலம்ப, எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்கள் மகன் இருக்கிற மாதிரி நீங்களும் இருக்க வேண்டியது தானே என்றான் இறுகிய குரலில். நான் சொல்லியே நீ கேட்கல, அவன் சொன்னா கேட்பியா, அப்போ அவனே உன்கிட்ட வந்து பேசுவான் என்றார். தாத்தா இல்லை வேண்டாம், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம் என்றான். அன்று காலையில் எழுந்த போதே பெரிய வீட்டில் ஒரே ஆரவாரம். கண் விழித்த சிவா எழுந்து அமர்ந்தவன், என்னடா எதுவும் விசேஷமா, பெரிய வீட்டில் ஒரே அமர்க்கலமாக இருக்குது, அந்த கிழவி ரொம்ப உற்சாகமாக கத்திக்கிட்டு இருக்கு, நெய் வாசனை மூக்க வேற தொலைக்குது என்று கேட்க, அதுவா, அதுதான் தாத்தா சொன்னாரே அவர் பேரனுக்கு கல்யாணம்னு, அதுதான் போல என்றான். சற்று நேரம் அமைதியாக இருந்த சிவா பெருமூச்சுடன் எழுந்து போய்விட்டான். பெரிய வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த வெளிநாட்டுக்கார். படகு போன்ற அந்த காரில் இருந்து முதலில் இறங்கியது உதயகலா, தேவிகாவின் தங்கச்சி மகள், வசந்தியின் ஒன்று விட்ட அத்தை மகள். மறுபுறம் காரை திறந்து கொண்டு இறங்கினார் சதானந்தன், உதயகலாவின் கணவன், மிகப்பெரிய பிஸ்னஸ்மேன், இந்தியா முழுக்க ஷோரூம் இருக்கக்கூடிய பாப்புலரான பைக் கம்பெனியின் ஓனர், மல்டி மில்லியனர். அம்மாவை தொடர்ந்து இறங்கினாள் அந்த பெண். அவள் உதயராகா, உதயகலாவின் ஒரே மகள். இன்ஜினியரிங் படிப்பை முடித்துவிட்டு இப்போதுதான் வருகிறாள். 3/4 பேண்ட், காட்டன் பேண்ட், கையில்லா டிஷர்ட் போட்டு தலையை விரித்து போட்டுக்கொண்டு இறங்கினாள். எலுமிச்சப்பழ கலரில் பார்க்கவே அத்தனை அழகாக பொம்மை மாதிரி இருந்தாள். சிரித்த முகத்துடன் காரை விட்டு இறங்கியவளை தேவிகா வந்து அணைத்து கொண்டாள். ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க என்றவளிடம், நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க, படிப்பு முடிந்ததா என்று கேட்க, ஓ எஸ் முடிஞ்சிருச்சு என்றாள். ரவிச்சந்திரனும் வசந்தியும் வந்தவர்களை வரவேற்க தாத்தாவும் வரவேற்றார். அனைவரும் பேசிக்கொண்டே உள்ளே வந்தார்கள். ஹாலில் அமர்ந்தார்கள். அவர்களுக்கு குடிக்க டீ காஃபி வந்தது. உதயராகா எனக்கு வேண்டாம் என்றாள். மாடியில் இருந்து ட்ராக் பேண்ட் டிஷர்ட்டுடன் இறங்கி வந்தான் அபிச்சந்திரன். அவன் உயரமும் நிறமும் அவன் ஸ்டைலும் பார்க்க அவ்வளவு நன்றாக இருந்தது. மாடிப்படிகளில் வந்தவனை பார்த்த சதானந்தனின் முகம் திருப்தியை காட்டியது. மனைவியை அவர் பார்க்க, நான் தான் சொன்னேனே என்பது போல் உதயகலாவும் புன்னகை முகமாக பார்த்தார். இவர்கள் பார்வை பரிமாற்றத்தை கண்ட தேவிகா வசந்திக்கு அவ்வளவு திருப்தியாக இருந்தது. அதானே பார்த்தேன், என் பேரனை பார்த்தவர்கள் வேண்டாம்னு சொல்லுவாங்களா என்ன என்று மனதிற்குள் பெருமைப்பட்டு பூரித்து போனார் தேவிகா. முக்கியமான ஆளை கவனிக்காம விட்டுட்டோமே என்று வசந்தி உதயராகாவை பார்க்க அவள் இயல்பாக அவனை பார்த்தாள். வந்த அபி, மாமா அத்தை வாங்க என்று முறைப்படி வரவேற்றான்.
ஆமாம் அபி, நீ எப்படி இருக்க? உன் பிஸ்னஸ் எப்படி போகுது என்று சதானந்தன் கேட்க, நான் நல்லா இருக்கேன், பிஸ்னஸ் சூப்பராக போகுது என்றான். பின் திரும்பி, ஹாய் உதி, எப்படி இருக்க என்று அவளை வரவேற்க, ஃபைன் அத்தான் என்றாள். அபிச்சந்திரனுக்கும் உதயராகாவிற்கும் ஒருவரை ஒருவர் நன்றாக தெரியும். நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பார்த்து பேசியது உண்டு. இப்போ 2 வருடமாகத்தான் பார்க்கலை. உதயராகா முகத்தில் இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியலை வசந்திக்கு. சற்று நேரம் ஆண்கள் பொதுவாக பேசிக்கொண்டு இருக்க பெண்களும் உறவினர்கள் பற்றி பேசினார்கள். உதயராகா பொறுமையாக இருந்தாள். பிறகு அபிதான், டிராவல் பண்ணியது டயர்டாக இருக்கும், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க என்று மூவரையும் அழைத்து போய் அவரவர் அறையில் விட்டான். தேங்க்ஸ் அத்தான் என்றாள் உதயராகா. ஏய் வாளு, நோ 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 தேங்க்ஸ் என்றான் அபி புன்னகையுடன். கீழே இறங்கி வந்த மகனிடம், அபி, உதயாவை நல்லா பார்த்துக்க, அவளோட பேசி பழகி அவளை உன் பக்கம் ஈர்த்துக்க. அவள் அம்மா அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனாலும் இந்த காலத்தில் அம்மா அப்பா சொல்கிறத பிள்ளைகள் கேட்கறது இல்லையே. அவள் சம்மதம்தான் முக்கியம். அவள் மட்டும் சம்மதம் சொல்லிட்டா உடனே உன் கல்யாணம்தான் என்றார் வசந்தி. அம்மா, ரொம்ப எக்ஸைட் ஆகாதீங்க. உதயா சிட்டியில் பிறந்து வளர்ந்து படித்தவ, சுயமாக முடிவு எடுக்கிறவ. அவள் முடிவு எடுக்கட்டும், ஆனால் எனக்கு சம்மதம்தான் என்றான். நல்ல சம்மந்தம்டா. நான் கூட கலாவும் அவள் வீட்டுக்காரரும் ஏற்றுக்குவாங்கன்னு முதல்ல நினைக்கவே இல்லை. உன் பாட்டி தான் உதயகலா கிட்ட பேசி பேசி சம்மதிக்க வைத்தார் என்றார். ஓகே என்ற அபி. லேக்கா எப்போ வர்றா என்றான். இன்னும் அரை மணி நேரத்தில் வந்துடுவா என்றார் வசந்தி. தங்கையை வரவேற்க அவனும் அப்பா அம்மா தாத்தாவோட ஹாலில் இருந்தான். அரை மணி நேரத்தில் லேக்கா தன் பிள்ளைகளுடன் வெகு ஆர்ப்பாட்டமாக வந்து இறங்கினாள். அவள் மட்டும்தான் வந்திருந்தாள்.